இரண்டாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2ஆம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது. அபிஷேகம் பெற்ற நமக்குள்ள இந்த காரியம் சம்பவிக்க கூடாது. அந்த பழமொழியின்படியே, மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அபிஷேகம் பெற்ற பின்பு நம்முடைய ஜீவியத்தில் இந்த தன்மைகள் வரக்கூடாது. நாம் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். முதலாவது நாய் தான் தின்பதை கக்குறது. நம்முடைய ஜீவியத்தில் நாம் எதை ஏற்றுக்கொண்டோமோ அதை நாம் கக்கிடக்கூடாது, வாமிட் பண்ணக்கூடாது. வாமிட் பண்றதுங்கிறது அது ஒரு தோல்வி. நாம் புசிக்கிறோம், அதை என்ன செஞ்சிடறோம், அது நம்முடைய பலவீனத்தை காண்பிக்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்வோம் என்று சொல்லிவிட்டு அதை செய்யாமல் இருக்கிறது அது ஒரு தவறு. ஆனா இதை விட பெரிய போராட்டம் என்னன்னா, 2வது பகுதி, அது திங்கிறத கக்கும், திருப்பி என்ன செஞ்சிடும், உட்கார்ந்து திங்க ஆரம்பிச்சிடும். நாம இந்த நாட்களில் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலம். விசுவாசிகள் கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையில இல்லாட்ட நம்முடைய வாழ்க்கையில நாம் எவைகளை கக்குகிறோம். கானான் தேசத்தை குறித்து சொல்லி இருக்கிறது, அந்த கானான் தேசத்தில் இருக்கிறவன் சரியில்லைன்னு சொன்னா அந்த தேசம் அவர்களை என்ன செய்யும், வாந்தி பண்ணி போடும். வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், நீ இந்த காரியங்கள் செய்யாவிட்டால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். நமக்குள்ள நாம் புசிக்கிற காரியங்களை வாமிட் பண்ணக்கூடாது. அப்படியானால் அது நமக்கு ஜீவியத்தில் ஒத்து வரலன்னு அர்த்தம். ஒன்று, நாம அசை போடலாம், ஆனா அது என்ன செய்யக்கூடாது, கக்க கூடாது. நம்முடைய ஜீவியத்தில் இந்த பலவீனம் இருக்கக்கூடாது. எவைகள் எல்லாம் உட்கொள்கிறோமோ அவைகளெல்லாம் எவ்வளவு சத்தியம் கேட்கிறோம், எவ்வளவு உபதேசம் கேட்கிறோம், அது உள்ள போக அனுமதிக்கிறது இல்லை. நம்ம அதையே வெளியே தள்ளிடுறோம். திரும்ப என்ன செய்யறோம், 2வது தப்பு, திருப்பி இல்ல 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 நான் திரும்பவும் செய்யறேன்னு சொல்லிட்டு திருப்பி என்ன செய்யறோம், எவைகளை நம்ம விடணும்னு தீர்மானிச்சோமோ திருப்பி அதையே நெஞ்சுக்கிறோம், எடுத்துக்கிறோம். இந்த அனுபவம் இருக்கா? 3வது, இந்த நாயினுடைய தன்மை என்னன்னா, வேட்டையாடுகிறதுக்கு இந்த நாயை பயன்படுத்துறாங்க. பைபிள்ல அதுக்கு எத்தனையோ வசனங்கள் இருக்கு. மனிதனை பற்றி பிடித்திழுக்கும் நாய்கள், மோப்பம் பிடிக்கிறது, வேட்டையாடுகிறது, வேட்டை நாய்கள். நாம மற்றவர்களை வேட்டையாடக்கூடாது. அபிஷேகம் பெற்ற பின்பு நாம அவங்க எப்படி, இவங்க எப்படி, அது எப்படி, இது எப்படி, அது எப்படி, இது எப்படின்னு சொல்லிட்டு மோப்பம் பிடிச்சுக்கிட்டே அலையக்கூடாது. நல்லா கவனிங்க, அபிஷேகம் பெற்ற பின்பு உனக்கு என்ன செய்யக்கூடாது, மற்றவங்களை பத்தி மோப்பம் பிடிக்கிற ஆவி இருக்கக்கூடாது. அந்த நாய்க்கு முன்னால கொலை செய்யப்பட்டவனுடைய ட்ரெஸ்ஸை போடுவாங்க, இல்ல கொலை நடந்த இடத்துல உள்ள தடயத்தை போடுவாங்க. அது அப்படியே மூக்கு வச்சு இழுத்துக்கும். அதை ஃபாலோ பண்ணியே எங்க போகும், அந்த காலடி தடத்தையே ஃபாலோ பண்ணி போகும். நீ இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துட்ட பிறகு மோப்பம் பிடிக்க கூடாது, மற்றவங்களை வேட்டையாடக்கூடாது. அருமையான ஆத்துமாக்களை வேட்டையாடுகிறாள், நீதிமொழிகள் இருக்கு. அவள் அருமையான ஆத்துமாக்களை வேட்டையாடுகிறாள்.
உன்னால ஒரு ஆத்துமா கெட்டு போக கூடாது, உன்னால ஒரு ஆத்துமா நஷ்டப்படக்கூடாது. ஆசிங்க அருமையான ஆத்துமாக்களை நீதிமொழிகள் அந்த பரஸ்திரியை குறித்து சொல்லும்போது இந்த வார்த்தை வரும். அவளுடைய அருமையான ஆத்துமாக்களை வேட்டையாடிடுறா. நம்முடைய இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு நமக்குள்ள அப்படிப்பட்ட தன்மைகள் வரக்கூடாது. நாம் அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை கெட்டு போகும். நாயினுடைய தன்மை வேட்டையாடுது, பற்றி பிடித்து இழுக்கிறது, மோப்பம் பிடிக்கிறது. அபிஷேகம் பெற்ற பின்பு நமக்குள்ள இந்த வாழ்க்கை வரக்கூடாது. நீதிமொழிகள் 6:26. வேசிய நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையும் இறக்க வேண்டியதாகும். விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். நீங்க இந்த சபைக்குள்ள வந்துட்ட பிறகு அருமையான ஆத்துமாக்களை, நல்ல சபையில் இருக்கிறவங்களெல்லாம் நீங்க வேட்டையாடக்கூடாது. அது நாயினுடைய சாபம். அடுத்து இந்த நாயினுடைய அடுத்த தன்மை என்ன தெரியுமா? நாய் அவன் பருக்களை நக்கிச்சு. வாசிங்க, அவன் பருக்களை நாய். லூக்கா 16:21. அந்த தரித்திரன் அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் அவன் பருக்களை நக்கிற்று. தரித்திரனை இன்னும் வேதனைப்படுத்துகிறது. ஒரு மனுஷனுடைய பருக்களை நாய் நக்கிச்சுன்னா எப்படி இருப்பான்? அது என்ன நிலவரத்தில் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நாரி போன கெட்டு போன காரியங்கள் எல்லாம் போய் நக்கிட்டு இருக்கிறது. அது எப்படி, இது எப்படி, அப்படி இப்படி, அவங்க அப்படியா, இவங்க இப்படியா. நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்தாவி பெற்ற பின்பு நீ இப்படி மாறக்கூடாது. நாமே மற்றவங்க பருக்கள்ல கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? ஒதுங்கி போவோம். நமக்கே அது அசுத்தமா இருக்கும். இந்த நாய் போய் என்ன செய்யுது? அந்த தரத்தினுடைய பருக்களை நக்கிருச்சான். ராஜாக்களின் புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறது, நாய்கள் அவள் இரத்தத்தை நக்கினது. எசபேலுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கினது. தரித்திரனை வேதனைப்படுத்தக்கூடாது, அழகுக்கு பின்னால போகக்கூடாது. அதான் எசபேலுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கினது. 2 ராஜாக்கள் 9:36. ஆகையால் அவர்கள் திரும்ப அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் எசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும். மாம்சத்தை தின்னுகிறது, இரத்தத்தை நக்குகிறது. இன்னொரு ராஜா அவன் ரதத்துல அடிபட்டு அவனுடைய ரதத்தை போய் கழுவுவாங்க. கழுவுனா நாய்கள் அது என்ன செய்யும்? அவனுடைய ரதத்திலிருந்து வடிஞ்ச ரத்தத்தை அதுங்க போய் நக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க. நாம் மற்றவருடைய ரத்தத்தை நக்கக்கூடாது. எசபேலுடைய மாம்சத்தை தின்னுகிறது. எசபேல் கற்பில்லாத ஒரு ஜீவியம், பரிசுத்தமற்ற வாழ்க்கை, மாம்சத்தை தின்னுகிறது, மாம்ச வாழ்க்கையை உட்கொள்கிறது. ஆவிக்குரியவளாய் இருந்து மாம்சத்துக்குள்ளாய் மாறினா என்ன பிரயோஜனம்? ஆவியிலே ஆரம்பம் பண்ணி நீங்கள் மாம்சத்தில் முடிய பார்க்கிறீர்களோ என்று கலாத்தியர் சபையை பார்த்து பவுல் பேசினார். அதனால நாய்கள்னு சொன்னா நீங்க நினைக்கிறது மாதிரி வீட்டுல கட்டி போட்டிருக்கிற நாய் இல்ல. ஒரு சிலர் வீட்டுல கூட நாயை, விசுவாசிகள் கூட வீட்டுல நாய் வளர்க்கிறாங்க. ஒருத்தர் என்னைய கேட்டாரு, நாய் வளர்க்கிறது சரியா தவறான்னு. நான் சொன்னேன், நாய் வளர்க்கிறது ஒண்ணு, பேய் வளர்க்கிறது ஒண்ணுன்னு. நாயை வளர்க்கிறது ஒண்ணுதான், பேய் வளர்க்கிறதும் ஒண்ணுதான். உடனே அவர் சொன்னார், நீதிமான் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறான். பரவாயில்ல, ஒரு 100 நாயை வேணா வளர்த்துக்கோ. நாய்க்கு போடுற ஒரு வீட்டுக்கு நான் போனேன். அது என் உயரத்துல பாதி உயரத்துக்கு இருந்துச்சு. அந்த நாய் விசிட்டிங்கே போக முடியாது. போகணும்னா நம்ம சிக்னல் கொடுத்து அவங்க கதவை திறந்து அந்த நாயை கட்டி ஒரு லெவல் பண்ண பிறகு நம்ம எங்க போக முடியும்? விசிட்டிங்கே போக முடியும். அதுக்கு முட்டையை அவிச்சு போடுறாங்க. அப்படி உடைச்சு அந்த தோட உடைச்சு அப்படி தூக்கி போட்ட உடனே அது ஒரு
ஒரு விழுங்கு விழுங்கிட்டு அப்படி நிக்குது. அடுத்து வரிசையா 18 முட்டை போடணும், அது சாப்பிட்டுட்டு இருக்கும். வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு முட்டை வாங்கி கொடுக்க மாட்டான், ஒரு ஏழைக்கு என்ன செய்ய மாட்டான், ஒரு முட்டை வாங்கி கொடுக்க மாட்டான். எத்தனை நாய் வளர்த்தாய், எத்தனை முட்டை கொடுத்தாய், பரலோகத்தில் கணக்கு கேட்க போறாரு. யோசிங்க. நாய் தான் கக்கினதை, தான் தின்பதை கக்கும், கக்கினதை என்ன செய்யும், தின்னும். எப்படி இருக்கும் நிலவரம் யோசிச்சு பாருங்க. அடுத்து வேட்டையாடும், மோப்பம் பிடிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இவைகள் தேவையில்லை. அடுத்து தருத்தருடைய பருக்களை போய் நற்கிறது, அவனை இன்னும் பரியாசம் பண்றது, அவனை இன்னும் வேதனைப்படுத்துகிறது, எசபேலுடைய மாம்சத்தை தின்கிறது. இன்னும் உலக ஆடம்பரங்கள், அபிஷேகம் பற்றி எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் உலக ஆடம்பரத்தை விடணும்னு ஆவியானவர் பேசலையா? புதுசா வந்த ஒரு விசுவாசிட்ட பேசுறாரு, 25 வருஷம் 30 வருஷம் விசுவாசிட்ட கத்தர் பேசுறது இல்ல. எப்படி இருக்கும்? நேத்து வந்தவன் கத்தர் என்கிட்ட பேசினாரு, நான் இப்படி தியாகம் பண்றேன், ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றான். ஆனா இங்கேயே பிறந்து வளர்ந்துட்டு எந்த விதமான கத்தரிடத்திலிருந்து தொடர்பு இல்லாத ஒரு பெரிய கூட்டம் சபைக்குள்ள இருக்கு. அடுத்து நாய்களுக்கு ஜாக்கிரதையாயிருங்கள்னு பவுல் பேசுகிறார். அது எப்ப எவனை கடிக்கும் தெரியாது. கொட்டாரக்கரையில் அந்த ஹீலிங் சர்வீஸ்ல ஒரு சகோதரர் சாட்சி சொன்னார். அவர் வீட்டில் வளர்த்த நாய், நீங்க அந்த கூட்டத்தில் வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அவர் வீட்டிலேயே வளர்த்த நாய் தான். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக அவங்க வீட்டில் பந்தல் போடுறதுக்கு ஆள் வந்து இருந்தாங்க. இந்த நாய்க்கு பிசாசு பிடிச்ச மாதிரி இருந்துருச்சே, அவங்கள போய் விரட்டி கடிக்க போய் அவங்க ஓட, இவர் நம்ம நாய் தானேன்னு போய் அதை போய் பிடிக்க, அது வெறி பிடிச்சு யாரை பிடிச்சு கடிச்சு பிடிச்சு இந்த சகோதரனை ஒரு 100 இடத்துல கடிச்சிருச்சான். அது பாட்டு கடிச்சு கொதறுதான், தனியா மாட்டிக்கிட்டு கத்து கத்து கத்துன்னு கத்துறாராம். ஏசுவேன்னு கத்துறாரு. நீ வளர்த்த நாய் திருப்பி நீ தானே கடிக்கும், எந்த ஏசு வர முடியும்? கத்தி அந்த ஜனங்கள்லாம் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்கறாங்களா, ஒருத்தருக்கும் ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா இந்த நாய் பிசாசு பிடிச்ச மாதிரி இவரை கடிக்குது. அவ்வளவு மோசமா கடிச்ச பிறகு கடைசியில ஒரு லிமிட்டுக்கு பிறகு இவருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாம தடுமாறி விழும்போது பக்கத்துல ஒரு கம்பு கிடந்துச்சான், ஒரு கட்டை தூக்கிட்டு ஒரு அடி அடிச்சிருக்கான். கடைசியில நாய் செத்து போச்சு, ஃபுல்லா பிச்சு எடுத்துருச்சு. அதனாலதான் வீடுகளில் எழுதி போட்டிருப்பாங்க, என்னது, நாய் ஜாக்கிரதை. வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 3:2. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். நாய்கள் எங்க போறது? வெளிப்படுத்தல வாசிங்க. எந்த நாய் நரகத்துக்கு போகுது? வீட்டில் வளர்க்கிற அல்சேஷனா நரகத்துக்கு போகுது. வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் 22:15. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். வீட்டில் வளர்க்கிற நாய்க்குட்டியா நரகத்துக்கு போது புறம்பே இருக்குது. இங்க சொல்லப்பட்ட நாய் என்னது? பின்மாற்றக்கார விசுவாசிகள், பின்மாறி போன விசுவாசிகள் தான். அதனாலதான் நாய்களுக்கு ஜாக்கிரதையா இருங்கள் சொல்லி இருக்கு. பின்மாற்றம் இவங்களுக்கெல்லாம் நீங்க சபைக்குள்ளே இருப்பாங்க, இந்த நாய்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பல்லுன்னு கடிச்சிடும், புடிங்கிடும். நம்ம லைஃப் ரொம்ப கவனமா பார்க்கணும். கடைசியாக பைபிள்ல சொல்லி இருக்கு, பழைய ஏற்பாட்டுல, நாயின் கிரயமும் வேசியின் பணயமும் எங்க வரக்கூடாது? தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது. நாயின் கிரயம், நாய் வித்த காசு எங்க வரக்கூடாது? உலகத்துல சொல்லுவான் நாய் வித்த காசு குறைக்காதுன்னு. ஆனா பைபிள் சொல்லுது நாயின் கிரயம் எங்க வரக்கூடாது? வாசிங்க, வசனம் இருக்கா? உபாகமம் 23:18. உபாகமம் 23:18. வேசி பணயத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையினாலாகிலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக. உன் தேவனாகிய ஆலயத்துக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு நாயின் கிரயத்தை கொண்டே வராத. ஏதாவது பொருத்தனை நிறுத்தனை பண்ணிட்டு கூட கொண்டு வந்துடாத. ஜீவியத்தில் பின்மாற்றங்கள்ல உள்ள சம்பாத்தியங்கள், தவறான சம்பாத்தியங்கள் உள்ள வரக்கூடாது, சபைக்குள்ள வரக்கூடாது. நாய் தான் கக்கினதை தின்னவும் என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஒன்று புசிப்பது, புசிப்பதை கக்குவது, கக்குவதை தின்பது, வேட்டையாடுவது, மோப்பம் பிடிப்பது, பருக்களை நக்குவது, எசபேலின் மாம்சத்தை தின்பது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும்.
நாயின் கிரயம் வரக்கூடாது. நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய ஊழியங்களில இப்படிப்பட்ட பின்மாற்ற ஆவிகளுக்கு நாம் இடம் கொடுத்திருக்கோமா? இந்த காத்திருப்பூட்டத்தில் நீங்க சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நமக்குள்ள நாயின் தன்மை இருக்கா? தமிழ்ல சொல்லுவான், நாயை ஏவனா, நாய் என்ன செஞ்சுதான்? வாழை ஏவிச்சான். நீ போய் அதை செஞ்சுட்டு வந்தா, இவன் போய் பாஸ்டர் சொன்னாரு நீ அதை செய்யின்னு சொல்லிட்டு போயிடுவான். இந்த நாயை சொன்னா இந்த நாய் என்ன செய்யுது? இன்னொரு வாழை ஏவிட்டு போகுது. நாயை நீங்க கூப்பிட்டு பாருங்க, அது வராது. உடனே என்ன செய்யும்? வாழை மட்டும் என்ன செய்யும்? அங்க இருந்து ஆடிட்டு இருக்கும். அதுக்கு தான் பேரு நாயை ஏவுனா என்ன செய்யும்? நாயே தன் வாழை ஏவும். வராது. உஷார நின்றுட்டு வாழை ஆடிட்டே இருக்கும். ஒரு வேலையை சொன்னா இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி விடுறதுக்கு பேர் தான் என்னது? அந்த பழமொழி. நமக்கு அப்படி இருக்கா? கத்தர் மோசைட்ட சொன்னார் நீ வான்னு, இவன் சொன்னா வேற யாராவது வச்சு செஞ்சு பாருங்க சுவாமி, என்னைய விட்டுருங்க. இப்படித்தான் இன்னைக்கு அநேகர் சொல்றோம் தேவ சித்தம் செய்யற விஷயங்கள்ல. அடுத்து பன்றி, கழுவப்பட்ட பன்றி எங்க போயிருச்சு? மறுபடியும் சேற்றில் புரள போனது. நம்முடைய ஜீவியமே எவ்வளவோ மோசமா இருந்துச்சு. கத்தர் ஏதோ கிருபையினால் ரத்தத்தினால் நம்ம கழுவிட்டாரு. திரும்ப நம்ம யாரா மாறக்கூடாது? பன்றியாய் மாறக்கூடாது. இளையகுமாரன் எங்க போயிட்டான்? சுத்தி 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 அவன் கடைசியில போய் சேர்ந்த இடம் எங்க? பன்றிட்ட போய் சேர்ந்துட்டான். ஒரு சுத்தி சுத்தி கடைசியில் அவன் சேர்ந்த இடம் எது? பன்றி. ஒன்று, இந்த பன்றியினுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சேற்றில் புரளுவது. எங்கேயாவது சுத்தி அதுக்கு போய் எங்க விழுந்துடணும்? சாக்கடையில விழுந்துடணும். அதான் கோரிக்கை. எங்க சுத்தினாலும் சரி ஒரு ரவுண்ட் அடிச்சு எங்க போய் விழுந்துரும்? சேத்துல போய் விழுந்துரும். அதை நீங்க திருப்பி குளிப்பாட்டி விட்டீங்கன்னா ஒரு காமனத்துல வச்சு எங்க போய் நிற்கும்? அங்கதான் போகும். சில விசுவாசிகள் பாருங்க, எவ்வளவோ அபிஷேகம் கிடைக்குது, எவ்வளவோ பொருத்தனை பண்றாங்க, எவ்வளவோ கர்த்தர் அவங்களை நேசிக்கிறாரு. திரும்பி கொஞ்ச நேரத்தில் பார்த்தா எங்க உட்கார்ந்துருப்பான்? அதே இடத்துல தான் போய் விழுந்துருவான். சேற்றில் விழுதல். இரண்டாவது, இளையகுமாரன் பன்றிகளோடு போய் சேர்ந்து கொண்டான். நம்முடைய ஜீவியத்தில் நாமே பல நன்மைகளை அளிப்பதை காண்பிக்கிறது. மூணாவது, இந்த பன்றிக்குள்ள உணவு என்னது? என்னது? தவிடு. இது நல்லதெல்லாம் சாப்பிடாது. நல்ல ஒரு விலையேற பெற்ற அனுபவங்கள்லாம் இதுக்கு கிடைக்காது. எல்லாரும் சாப்பிட்டு போட்ட குப்பையை சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஒரு விலையேற பெற்ற ஒரு பலமான ஆகாரம் இவங்களுக்கு கிடையாது. ஒரு நல்ல உபதேசத்தை ஏற்க மாட்டாங்க. நம்முடைய சபையில் அநேகர் வராங்க, அந்த உபதேசத்தை அவங்க சபை பிடிக்குது, நம்ம பிரசங்கம் பிடிக்குது, நம்முடைய ஊழியம் பிடிக்குது. ஆனா எது பிடிக்க மாட்டேங்குது? உபதேசம் மட்டும்தான் பிடிக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு தவிடு கொடுத்தா போதும். ஏசு ரட்சிக்கிறார், ஏசு விடுவிக்கிறார், பணம் கிடைக்குது, வேலை கிடைக்குது, வாங்க, அது மட்டும் போதும். ஆனா பலமான ஆகாரம் கிறிஸ்துவை போல மாற்றுகிற தன்மை வேண்டாம். அவனுக்கு எது போதும்? சுவிசேஷம் போதும். அடுத்து, பழைய ஏற்பாட்டில் இந்த பன்றி அருவருப்பான ஒரு பிராணி. அது ஒரு அருவருப்பான தன்மை உள்ளது. நமக்குள்ள இந்த அருவருப்புகள் இருக்கா? இன்னைக்கு பன்றியை குறித்து நம்ம உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் படிக்கலாம். அடுத்து, இந்த பன்றி ஒரு பிசாசை துரத்தின உடனே எங்க போயிடுச்சு? அந்த பிசாசு எங்க போயிடுச்சு? டக்குன்னு பன்றிக்குள்ள போயிடுச்சு. நம்முடைய ஜீவியத்தில் பின்மாற்றம் வந்தா நம்ம யாருக்கு இடம் கொடுத்துருவோம்? பிசாசுக்கு இடம் கொடுப்போம். பாருங்க, உடனே அந்த ஆவிகள் எல்லாம் சொல்லிச்சு நாங்க இந்த பன்றிகளுக்குள்ள போட்டுமான்னு சொன்ன அடுத்த செகண்ட் எங்க பூந்துருச்சு? பன்றிக்குள்ள பூந்துச்சு. எப்படி இருக்கும்? அந்த பிசாசுகள் பன்றிகள், பிசாசுகளுக்கு இடம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை தான் பன்றியின் ஜீவியம். அடுத்து, பிசாசு உள்ள பூந்தா கூட பரவாயில்ல, அது எங்க போயிருச்சு? ஒரே ஓட்டமா ஓடி கடல்ல போய் விழுந்துருச்சு. இது உலகத்தை காண்பிக்கிறது. பிசாசு பூகிற போது உன்னை அழகா உலகத்துக்குள்ள கொண்டு போயிடுவான். நீ விசுவாசியா தான் இருப்ப, விசுவாசத்துல தான் நிக்கிறது போல தெரியும். ஆனா உங்களுக்குள்ள உலகம் வந்துடும். கடைசியில முடிவு என்ன தெரியுமா? அவைகள் கடலில் விழுந்து மாண்டன. கொஞ்ச காலத்துல ஆவிக்குரிய ஜீவியம் மொத்தமா அழிஞ்சு போயிடும். சுத்தமா ஒண்ணுமில்லாம போய் 0 பாயிண்ட்ல வந்துருவோம். இதுதான் இன்னைக்கு நம்முடைய அநேக ஊழியர்கள் விசுவாசிகளுக்குள்ள நடக்கிறது.
அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரளவும் திரும்பினது என்று சொன்ன மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அபிஷேகம் பெற்றுட்டு நம்ம பன்றி போலவோ நாய் போலவோ இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை கழுவினார்னா அது பிறகு சேற்றுக்குள்ள போக கூடாது. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம், சில நிமிடங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் விழுவோம். எத்தனை விசை நீங்க பொருத்தனை பண்ணிட்டு மறுபடியும் திரும்பவும் அதே பொருத்தனை பாவத்துக்குள்ள போயிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை தடவை நம்ம ஆவியானவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வீட்டில், ஆபீஸ்ல, நம்முடைய புறஜாதிகள் மத்தியில் நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது? ஆண்டவருடைய பார்வையில இந்த மாலை வேளையில நம்ம எத்தனை பேர் பன்றிகளாக நாய்களாக காணப்படுகிறோம்? எத்தனை பேர் மறுபடியும் சேற்றில் புரண்டு விட்டீர்கள்? எத்தனை பேர் நீங்கள் கக்கினதை மறுபடி தின்று கொண்டிருக்கிறீர்கள்? வேண்டாம் என்று விட்டதை மறுபடியும் எடுத்துக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு தேவன் உன்னோடு பேச விரும்புகிறார். உன் இருதயத்தை திறந்தால் அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணி உனக்குள்ளே ஆளுகை செய்ய விரும்புகிறார். கொஞ்ச நேரம் பிள்ளைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கண்ணை மூடி முழங்கால் போட்டு, கர்த்தாவே, நான் ஒரு கழுவப்பட்ட பன்றி போல மறுபடி சேர்த்துக்கொள் விழுகிறேனே. எவைகள்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னேனோ அதெல்லாம் மறுபடி நான் ஏற்றுக்கொண்டுகிறே. நான் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளையை போல நான் இல்லையே. மறுபடியும் உலகத்தை நக்கக்கூடியவனாக, பருக்களை நாரி போன காரியங்களை நக்குகிறவனாய் மாறிவிட்டேனே. மறுபடியும் மாம்சத்தை உட்கொள்ளக்கூடியவனாய் மாறிவிட்டேனே. இதுவரை நான் செலுத்தின காணிக்கைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்குமோ? நான் ஒரு நாயாக இருந்தால் நான் வளித்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுமா? நான் கொடுத்த தசமபாகங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்குமா? பரலோகத்திலே அது எனக்கு கணக்காய் சேர்ந்திருக்குமா? ஆண்டவரே, இந்த பலமான உபதேசத்துக்கு நான் இடம் கொடாமல் தவிடை எடுத்துக்கொள்ளக்கூடிய மனுஷனாய் மாறிவிட்டேனே. அநேக விசை சத்துருவுக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்தேன், உலகத்துக்குள் சிக்கிக் கொண்டேன். என்னை மன்னியும். ஒரு 5 நிமிஷம் டைம் தர்றேன். எல்லாரும் முழங்கால் போட்டு எனக்குள்ள, நமக்குள்ள, ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிறதான இந்த 2 தன்மைகளில் இருந்து நாம் விடுதலைக்காக மன்றாடுவோம். உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சந்நிதியிலே முழங்கால் நின்று அறிக்கையிடுங்கள். முடிந்தால் அழுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உன்னை உடைக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை உன்னை உருவாக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை உன்னை சிட்சிக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை உன்னை சீர்படுத்தட்டும். கர்த்தருடைய வார்த்தை உன்னை தப்புவிக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை இந்த வல்லமைகளிலிருந்து விடுவிக்கட்டும். ஆவியானவர் தானே உனக்கு உதவி செய்வாராக. தலையை உயர்த்துங்கள், முழங்காலை முடக்குங்கள், உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உன்னை எத்தனை விசை கழுவி இருக்கிறார்? எத்தனை காரியங்களை வேண்டாம் என்று நீ கக்கி இருக்கிறாய்? ஏன் மறுபடியும் உட்கொள்ளுகிறாய்? ஏன் மறுபடியும் சேற்றில் போய் புரளுகிறாய்? நியாய தீர்ப்புக்கு முன்பாக கர்த்தர் ஒரு விசை உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சத்துரு உன்னை தொடுவதற்கு முன்பாக கர்த்தர் ஒரு விசை உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னிடத்திலிருந்து நன்மையான காரியங்கள் எடுக்கப்படும் முன்பாக கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிசாசு உன்னை தொடுவதற்கு முன்பாக
கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ அவருக்கு தேவை. இந்த மாலை வேளையில் உன்னை நேசிக்கிறார். உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் உன் நிலவரத்தை மாற்றி அமைக்கும்படியாக அந்த இளைய குமாரனுடைய புத்தியை தெளிவித்த கர்த்தர் நம்முடைய ஜனத்தின் புத்தியை தெளிவிக்கும்படியாக போராடி கொண்டிருக்கிறார். மாம்சீக ஜீவியத்தில் இருக்க இந்த மார்க்கத்தில் நாம் வர வேண்டியது அவசியம் இல்லை. நாரி போன வாழ்க்கையை மறுபடியும் பின்பற்ற இந்த மார்க்கத்தில் நாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு முந்தைய வசனம் அருமையாக பேதுருவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பின்மாறி போகிறதை காட்டிலும் நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தால் நலமாயிருக்குமே. நீதி மார்க்கத்தை அறிந்த பின்பு ஒருவன் பின்மாறி போவானால் அவன் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலே நலமாயிருக்கும். கர்த்தர் இந்த கூட்டத்தில் உள்ள நம்மை இரண்டாக பிரித்திருக்கிறார். சேற்றில் புரண்டவர்கள், கக்கினதை தின்கிறவர்கள். கரை திரையில்லாத பிழையற்ற மனவாட்டியாக மாற வேண்டிய நீ பின்மாற்றத்திலும் சேற்றிலும் விழுந்தால் தேவன் எவ்வளவு வேதனைப்படுவார். உன்னுடைய பின்மாற்றம் உனக்கு தெரியும், உன்னுடைய தோல்வி உனக்கு தெரியும், உன்னுடைய தடுமாற்றம் உனக்கு தெரியும், உனக்குள்ள இருக்கிற போராட்டம் உனக்கு தெரியும். எந்தெந்த இடங்களில் நீ தடுமாறி நீ கவிழ்ந்து விட்டா என்பது உனக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் இந்த மாலை வேளையில் உன்னை நேசிக்கிற கர்த்தர், உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு கிடைத்த இந்த மாலை நேரத்தை நீ பயன்படுத்திக் கொண்டால் நலமாயிருக்கும். ஆமென். உண்மையாகவே எனக்குள் நான் விட வேண்டிய காரியங்களை விட்டாலும் மறுபடி நான் அதை எடுத்திருக்கிறேன். கர்த்தர் என்னை எத்தனையோ விசை பரிசுத்தமாக்கினாலும் மறுபடியும் நான் அதே சேற்றில் போய் புரண்டிருக்கிறேன். இன்னும் அநேக காரியங்கள் எனக்குள் இருக்கிறது. தெய்வம் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எழும்பி அறிக்கையிடலாம். நீங்கள் அறிக்கையிட்டு முடிந்த பின்பு நீங்கள் காத்திருங்கள். அன்றைக்கு அந்த மனுஷனுக்குள் இருந்து புறப்பட்ட ஆவி அந்த பன்றிகளுக்குள் புகுந்து கடலில் விழுந்து மாண்டது போல நமக்குள்ளே இருக்கிற அந்த பன்றியின் வல்லமைகள் இன்றைக்கு மாண்டு போக வேண்டும். அறிக்கை பாவ நிவர்த்தியை உண்டு பண்ணுகிறது. அறிக்கை தேவனை உன்னோடு நெருங்கி வர வைக்கிறது. அறிக்கை நடுசுவரை தகர்க்கிறது. அறிக்கை பரலோகத்தின் கதவை திறந்து விடுகிறது. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எத்தனை விசையோ என்னை கழுவினீர். வசனத்தினால் கழுவினீர், இரத்தத்தினால் கழுவினீர், சுத்த ஜலத்தால் கழுவினீர். நான் மறுபடியும் போய் சேற்றில் புரண்டு விட்டேன் ஆண்டவரே. எத்தனையோ காரியங்களை விடும்படி நீர் ஏவினீர், விட்டேன். மறுபடியும் சூழ்நிலைகள் மத்தியில் நான் அதை எடுத்துக்கொண்டேன். என்ன மன்னியும். நம்முடைய குறைகள் தான் நம்முடைய குடும்பத்தில் ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் போகிறது. நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு நாமே தடை. இன்றைக்கு இந்த கூட்டத்தோட அந்த ஆவிகள் விலகட்டும். பிள்ளைகளுடைய காரியங்கள் வாய்க்கட்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே பன்றி வளர்க்க கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தர் அந்த பிசாசை துரத்தி
அதன் மூலமா இந்த பன்றிகளையும் சேர்த்து அழித்தார். சபைக்குள்ள இருக்கிற இந்த பன்றியின் தன்மைகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது அழியட்டும். உன்னுடைய அறிக்கையோடு அந்த வல்லமை உனக்கு போராட்டம் உன்னை விட்டு விலகுகிறது. ஹல்லேலூயா 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 ராய்கபே லபானா துரானியா. ஆமென் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டு வல்லமை உன்னை விட்டு விலகினதை இந்த கூட்டத்தில் நீ அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ரெண்டு சக்திகளும் இன்றையோடு சபையை விட்டு விலகுவதை நீங்கள் காண வேண்டும். விபா லக்கா துடா மானியா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபக்கா துடா மானியா. கேளு கேளு, என்னை விட்டு விலகட்டும், என் குடும்பத்தை விட்டு இந்த வல்லமைகள் விலகட்டும், சபையை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. இந்த வல்லமைகள் விலகட்டும். ஷபானியா ரபானா. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அழிக்கப்படட்டும். ஆவியாலே விடுதலையே, ஆவியாலே விடுதலையே, ஆவியால் ஆவியால் ஆவியாலே விடுதலையே, ஆவியாலே விடுதலையே, ஆவியாலே விடுதலையே, ஆவியால் உங்களில் எத்தனை பேர் உங்களோடு போராடின இந்த ரெண்டு சக்திகள் விலகினதை அனுபவிக்கிறீர்கள், உணர்கிறீர்கள்? கைகளை வைத்துக்கொள்ளாங்களா? அபிஷேகத்துக்குள்ள நான் வர வர அறிக்கையிட்டு நான் முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்தில் போராடும் பொழுது எத்தனையோ வருடங்கள் என்னோடு விடாமல் போராடி கொண்டிருந்த இந்த ரெண்டு சக்திகளுடைய பிடியும் தளர்ந்து என்னை விட்டு விலகினதை ஆவியிலே உணர்கிறேன். ஹல்லேலூயா ஆமென் 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 ஹல்லேலூயா. இந்த இரண்டு சக்திகளும் விலகுகிறதானால் என்ன நடக்கும் தெரியுமா? இதனால எந்தெந்த ஆசீர்வாதங்கள் தடைபட்டிருந்ததோ அது இனிமேல் உனக்கு கிடைக்கும். இதுதான் சத்தியம். இந்த ரெண்டு சக்திகள் உன்னை விட்டு விலகுறதுன்னா இந்த ரெண்டு சக்திகளால உன் குடும்பத்துல, ஊழியத்துல, ஜீவியத்துல என்னென்ன பகுதியில போராட்டங்களும் தடைகளும் இருந்துச்சோ இயேசுவின் நாமத்தில் அது அப்படியே வேரோடு அகற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. இதுதான் தேவன் உனக்கு இந்த கூட்டத்தில் செய்கிற பெரிய கிரியை. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இரண்டு சக்திகள் தேவன் உன்னோடு பேசுவதை தடுத்து வைத்திருக்கலாம். இந்த இரண்டு சக்திகளிலே ஒரு வல்லமை தேவனுடைய சத்தத்தை கேட்க விடாமல் உன் காதை அடைத்திருக்கலாம். மகிமையான காரியங்களை சிந்திக்க முடியாதபடி உன்னுடைய மனதை அது கெடுத்திருக்கலாம். ஆண்டவருடைய மகிமையான காரியங்களை காண முடியாதபடி உன் கண்களை அது அடைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த வல்லமைகள் உன்னை விட்டு விலகுவது சத்தியம். ஆமென். இனிமேல் கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்பாய். கர்த்தர் உன்னோடு இடைபடுவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் விடுதலை. ஆவியானவர் கொடியேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியால் விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியாலே விடுதலையே, ஆவியாலே விடுதலையே, ஆவியால் ஆவியால்
ஆவியாலே விடுதலையே ஆவியாலே விடுதலையே ஆவியால் ஆவியால் ஆவியாலே விடுதலையே ஆவியாலே விடுதலையே ஆவியாலே விடுதலையே ஆவியால் ஆவியால் ஆவியாலே விடுதலையே ஆவியால் ஆவியால் ஆவியாலே விடுதலையே ஆவியால் ஆவியால் ஆவியாலே விடுதலையே. ஆமென். ஆமென். உன் கையில் கர்த்தர் ஆவியின் பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். எடுத்து சத்துருவை வெட்டி வீழ்த்துவாயாக. ஆமென். அந்த வல்லமையை மேற்கொள்ள உனக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அந்த அபிஷேகத்தை உபயோகப்படுத்து. அந்த வல்லமை உன்னை மேற்கொள்ள முடியாது. நீயோ அவைகளை மேற்கொள்ளுவாய். Take a maze. Hallelujah. Man. Shirabania. Amen. கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தருடைய இடைபடுதலுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க ஒரு சித்தம் கொண்டார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒன்று கூட தங்களை வேத வசனத்துக்கு தாழ்த்தினவர்களை கர்த்தர் கிருபையினால் அபிஷேகித்தார், முத்தரித்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்து நாம் ஒவ்வொரு நாளும் தெய்வீகங்களை கற்றுக்கொண்டு முன்னேறி செல்ல உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விடுதலை பெற்றவர்களை சேர்க்க இயேசு வரப்போற அப்படினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.